நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை கரெக்டாக செய்யுங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட மாதம். முழு இறைவனுடைய அருள் உண்டு. ஏன்னா கேது ராசியில் உட்காந்துருக்காரு. எல்லாருமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி எட்டி எட்டி அடிப்பார், அப்படி செய்வார் இப்படி செய்வார்னாங்க. நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சனி பகவான் பார்க்கறது தான் பிரச்சனை, அவர் அமர்ந்த இடம் பிரச்சனை கிடையாது. பார்த்த இடம் பாழாகும் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்ததுனால தான் பிரச்சனை. இப்போ சனி பகவான் 8க்கு போயிட்டார், உங்களோட பார்வையை நீக்கிட்டார். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து சிறப்பான விஷயங்கள் செய்வீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அதாவது கோபக்காரன் ஆனால் ஒரு நல்ல குணத்து உள்ளவன் அப்படிம்பாங்களா, அதை நீங்கள் தான் ஃபஸ்ட்டாளாக இருப்பீங்க. இனிமேல் எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவத்தை கரெக்டாக காட்டுவீங்க. ஸோ தப்புள்ள இடத்த தண்டிக்கிறதுல நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. இந்த மாதத்துலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் செயல்படும். அதனால் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க, நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டா சிக்குன்னு அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் இனிமேல் சிறப்படையும். உங்களுடைய வெற்றிக்கான அங்கீகாரம் நிலைநாட்ட முடியுது. ஸோ புதிய தொழில் துவங்குவதற்கான இந்த மாதம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்சவரோ இல்லை தெரியாதவரோ வந்து புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த தொழில் பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்பாரு. ஸோ வந்து கொடுப்பவருடைய ராசி உங்களுடைய ராசிக்கு 6, 8ஆம் மட்டும் இருந்தால் கட்டாயமாக ஏற்றுக்கிறாதீங்க. இதுதான் முக்கியம். சிம்ம ராசிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்து ராசியாக இருந்தால் எக்ஸாக்டாக அவங்க விஷயங்களை தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க. அதான் புதுசாக வர்றவங்க, புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸை கொடுக்காரு, புது வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொல்லி வந்தாருன்னா, உங்கள் ராசிக்கு 6, 8ஆக இருந்தால் தயவுசெய்து டாட்டா பாய் சியோ ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு மாதிரி எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. 30 நாள் கடந்து போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அவனே வரமாட்டான். நீங்கள் அதை கேட்டுட்டு நடந்துட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்று இல்லை என்றுமே நீ தான் எனக்கு அடிமைன்னு சொல்லி உங்களை லாக் பண்ணிடுவான். அது உங்களுக்கு கஷ்டம். ஓகேவா? ஸோ கவனமாக இருங்க, சிறப்படைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கேது ராசியில் உட்காந்துருக்காருங்க. காலைல எந்திரிச்சோன்னே விநாயகனை போற்றி, வினை தீர்ப்பவனை போற்றி, நீயே துணை அருளும் நீயே புரிவாய் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு விநாயகரை நினச்சிட்டு தொடங்குங்க.